அனைவருக்கும் வணக்கம். சற்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் மே மாதம் 1ஆம் தேதி அடுத்த சில மணி நேரத்தில் 5க்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக இன்றைய நாட்கள் எந்த மாவட்டங்களுக்கு கனமழை பெய்யக்கூடும், என்ன முக்கியமான அறிவிப்புகள் தற்போது வெளியாகுது எல்லாமே இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம். வரக்காம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் சென்னை வானிலை ஆய்வு மையம் என்ன முக்கியமான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டார்கள் என்பது பற்றி உங்களுக்கு முழுமையாக தெரியவரும். இனிவரும் காலங்களில் கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்து பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரிக்கப்பட்டாலும் அடுத்த சில நாட்களுக்கு மழையின் தாக்கம் தொடரும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக வரக்கூடிய மே மாதம் 4ஆம் தேதி வரை தமிழகத்தில் நல்ல மழை நீடிக்கும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக 0.9 கிலோமீட்டர் உயரத்தில் வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுவதன் காரணமாக தமிழகத்தில் மீண்டும் மழையின் தாக்கம் தொடர்ந்து அறிவிக்கப்பட்டனர். குளிர்ச்சியான சூழல் நிலவ உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். அடுத்த 2 முதல் 3 மணி நேரத்தில் தமிழகத்தில் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், கோவை, திருப்பூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருவண்ணாமலை, வேலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். இன்றைய நாட்கள் பொறுத்தவரை நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, ஈரோடு, சேலம், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே 50 கிலோமீட்டர் வேகத்தில் கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் வரக்கூடிய மே மாதம் 2ஆம் தேதி அன்றைய நாட்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, விருதுநகர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் வரக்கூடிய மே மாதம் 4ஆம் தேதி வரை தமிழகத்தில் 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் நல்ல மழை நீடிக்கும் என தற்போது மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர். ஆகியால் இம்மாவட்டங்களுக்கு அடுத்த சில நாட்களுக்கு குளிர்ச்சியான சூழல் நிலவ உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். தமிழகத்தில் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். அதிகபட்ச வெப்பநிலையாக 38 முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 26 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் தற்போது மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர். தமிழகத்தை பொறுத்தவரை நாளை நாட்கள் மற்றும் இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கு எந்த எச்சரிக்கை கொடுக்கப்படவில்லை என தற்போது மகிழ்ச்சி தரும் செய்திகள் கொடுக்கப்பட்டனர். இன்றைய நாட்கள் இம்மாவட்டங்கள் தவிர்த்து பல்வேறு மாவட்டங்களுக்கு பெரும்பாலும் வறண்ட வானிலை நிலவக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். காலை 11 மணி முதல் மாலை 3 மணி வரை இயல்பை விட கூடுதலாக வெயிலின் தாக்கம் அதிகமாக பதிவாகும் என அறிவிக்கப்பட்டனர். மதியம் 12 மணி வேளையில் உச்சக்கட்ட வெயில் பதிவாகும் என அறிவிக்கப்பட்டனர். ஆகையால் அந்த நேரங்கள் வெப்ப அலை வீசக்கூடும் என தற்போது மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர். ஆகையால் அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே வெளியே செல்லுமாறு தற்போது அறிவிக்கப்பட்டனர். மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.